குள்ளநரியும் மூன்று நண்பர்களும். ஒரு அழகான காடு, ரம்மியமான காற்று, அழகான இயற்கை சூழல். இந்த அடர்ந்த காட்டில் நிறைய பறவைகள் ஆரவரித்துக் கொண்டிருந்தனர். இந்த காட்டில் மூன்று நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். இந்த மூன்று நண்பர்களும் மிகவும் அழகான மற்றும் தூய்மையான நட்பை கொண்டவர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உதவி செய்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மூவரும் அன்புடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதை அறிந்த குள்ளநரி ஒன்று அவர்கள் நட்பை பார்த்து பொறாமை கொண்டது. தினமும் அவர்கள் விளையாடுவதை பார்த்து மனதுக்குள் பொறாமைப்பட்டு கொள்ளும். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல குள்ளநரியின் பொறாமை அதிகமாகியது. எப்படியாவது இந்த மூன்று பேரையும் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் குள்ளநரிக்கு தோன்றியது. எனவே ஒரு திட்டம் தீட்டி இவர்களை பிரிக்க வேண்டும் என்று எண்ணியது. யானையிடம் சென்று ஒட்டகச்சிவிங்கி தன்னை தவறாக கூறியதாக கூறலாம். அப்பொழுது யானைக்கு கோபம் வரும். ஒட்டகச்சிவிங்கியிடம் சண்டையிடும். இருவரும் பிரிந்து விடுவார்கள். பிறகு மானையும் பிரித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு யானையிடம் சென்று ஒட்டகச்சிவிங்கி உன்னை பற்றி தவறாக கூறுகிறது என்று யானையிடம் ஒப்பித்தது. இதனை கேட்ட யானை மிகவும் கோபத்துடன் குள்ளநரியுடன் சென்றது ஒட்டகச்சிவிங்கியை பார்க்க. ஒட்டகச்சிவிங்கியை பார்த்தவுடன் யானை அந்த ஒட்டகச்சிவிங்கி மேல் இருந்த கோபத்தில் நன்றாக சண்டை போட்டது. ஒட்டகச்சிவிங்கியும் பதிலுக்கு சண்டை போட்டது. இதனை பார்த்த குள்ளநரிக்கு மிகவும் சந்தோஷம், உற்சாகத்துடன் மனத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தது. இதனை பார்த்த வந்த வழியில் மான் ஒன்று, அதனுடைய நண்பனான மான், எதற்கு நண்பர்களே இருவரும் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டது. நானையும் ஒட்டகச்சிவிங்கியும் நாங்கள் எங்கே நண்பா சண்டை போட்டோம்? அந்த குள்ளநரிக்கு நாங்கள் சண்டை போடுவது ரொம்ப பிடித்திருக்கிறது போலும். அதனால்தான் யானை என்னை சண்டைக்கு இழுத்தான், நானும் சண்டை போடுவது போல் நடித்தேன் என்று கூறியது. இதனை கேட்ட குள்ளநரி மிகவும் அவமானத்துடன் தலை குனிந்து வெட்கப்பட்டது. தான் என்னதான் செய்தாலும் நல்ல நண்பர்களை பிரிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டது. இதே சோகத்தில் குள்ளநரி இருந்தது. ஆனால் மூன்று நண்பர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டனர். குள்ளநரி ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துவிட்டது. உடனே யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதது. குள்ளநரிக்கு வேறு யாரும் நண்பர்கள் இல்லையா, அதனால் மிகவும் அழுதது. இதனை கேட்ட மூன்று நண்பர்களும் வந்து குள்ளநரியை காப்பாற்றினர். தான் தவறு செய்திருந்தாலும் தன்னை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து குள்ளநரி மனம் கலங்கியது. இதனை கண்ட யானை, நீயும் எங்களுடன் நண்பராக சேர்ந்து கொள் குள்ளநரி, நாங்கள் உன்னை கண்டிப்பாக நல்ல நண்பனாக எடுத்துக்கொள்வோம், நீயும் எங்களுக்கு நல்ல நண்பனாக நம்பிக்கையுடன் இரு என்று கூறியது. இதனை கேட்ட குள்ளநரி உற்சாகத்துடன் தானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டது. நண்பர்களே, யாரையும் ஏமாற்றாதீர்கள், யாருடைய நட்பையும் கெடுக்க நினைக்காதீர்கள், யார் மேலும் பொறாமை கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தால் நமக்கும் நல்ல வாழ்க்கை கிட்டும். இதுவே இக்கதையின் நீதி.